மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகத்தடன் குன்னென்மிசையிருந்த அக்காரக் கனியை அடைந்துய்ந்து போனேனே. இது திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அக்காரக்கனி என்னால் சர்க்கரை பழம். அக்காரக்கனி எம்பெருமான் சோழசிம்மபுரத்துக்கு மேலே யோக நரசிம்மனாகவும் பக்தோச்சிதனாகவும் அக்காரக்கனியுமாகவே தரிசனம் கொடுக்கிறார். அவ்வெம்பெருமானத்தான் திருமங்கையாழ்வார் பாடுகிறார். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை, அவனே விளக்கு போன்றவன், ஞானத்தை கொடுப்பவன், ஞானமயமாகவே இருக்குபவன். அடியார்களுக்கு ஞான ஒளியை ஊட்டும் பகவான் ஒரு மலைக்கு மேலே ஏற்றி வைத்த, மாடத்துக்கு மேல் ஏற்றி வைத்த விளக்க போலே சேவை சாதிக்கிறான். என்னுள் புக்கான், அவன் எங்கோ இருப்பது மட்டுமல்ல, எனக்குள்ளே புகுந்திருக்கிறான். தக்கான், எந்த பெருமை அவனை பத்தி சொன்னாலும் அதற்கு தக்கவன். எந்த ஏழை எளியவனுக்கும் தக்கவனாக தன்னை இறக்கி அமைத்துக் கொள்ளுவான். அப்படிப்பட்டவனை எங்க சேவித்துக் கொள்கிறோம்? அவன் பெருமைக்கேற்ற தக்காங்குளக்கரை, உயர்ந்த மலை, சோழசிம்மபுரத்து மலை. இந்த மலையில்தான் 7 ரிஷிகள் ஒன்று கூடி பகவானை குறித்து தவம் புரிந்தார்கள். அவர்களுக்கு அசுர ராட்சசர்களாலே ஆபத்து வருமோ சந்தேகம். அதை போக்கத்தான் பகவான் ஆஞ்சநேய சுவாமியை அனுப்ப அவர் பெருமான குறித்தும் தவம் இயற்றினார். சப்த ரிஷிகளையும் காத்து கொடுத்தார். சப்த ரிஷிகள் தவம் செய்த இடம், பெருமானை நரசிம்ம திருக்கோலத்தில் சேவித்த இடமே சோழசிம்மபுரம். சுவாமி தொண்டையாச்சாரியராலே மிகுந்த சிறப்பு பெற்றது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால், அதாவது 16வது நூற்றாண்டிலே ஸ்ரீனிவாச மகாகுரு என்று பெயர் பெற்றவர் சோழசிம்மபுரத்தில் எழுந்துருள் இருந்தார். சுதர்சனர் எம்பெருமானுடைய மிகுந்த கடாட்சத்துக்கு பாத்திரரானவர். அவருக்கே பகவான் அனைத்து அனுகிரகத்தையும் புரிந்து அவராலேயே இந்த திவ்யதேசத்தை நிர்மாணம் பண்ணி கொண்டார். அப்பேற்பட்ட எம்பெருமான் சோழசிம்மபுரத்திலே அக்காரக்கனியாக சேவை சாதிக்கிறார். இன்னைக்கும் அந்த வம்சத்தில் உதித்தவர்கள், அதாவது ஸ்ரீனிவாச மகாகுருன்னு பெயர் பெற்ற சுவாமி தொண்டையாச்சாரியர். தொட்டை என்னால் பெரிய, பெருமை பொருந்தியன்னு அர்த்தம். தொண்டையாச்சாரியர் பெருமை பொருந்தியவர். மணவாள மாமன்களுடைய அட்ட திக்கஜங்கள், திக்கஜங்களிலே அண்ணன் சுவாமி வாதூல குலோத்பவராக எழுந்துள்ளி இருந்தார். அதே போலத்தான் வாதூல குலத்திலே உதித்தவர்களாய், அப்படி சொல்லும் சரி, முதலியாண்டானுடைய திருவம்சத்தை அவலம்பித்தவர்களாய் பல பெரியோர்கள் எழுந்துள்ளி இருந்தார்கள். அதில் தான் ஒருவர் ஸ்ரீனிவாச மகாகுரு. இன்னைக்கும் அந்த சுவாமியினுடைய வம்சத்திலே எழுந்துள்ளினவர்கள் அக்காரக்கனி பெருமானுக்கு எத்தனையோ கைங்கரியங்கள், நித்திய கைங்கரியங்கள், பாசுரங்களை சேவிப்பதோ ஏனைய அனைத்து கைங்கரியங்கள் செய்வதும் செவ்வனே நடந்தேறி வருகிறது. இப்ப எதுக்கு நாம இந்த பெருமானை பத்தி சேவித்தோம்? ஏன் சப்த ரிஷிகளை பத்தி சொன்னேன்னா, இப்ப நாம பார்க்க வேண்டிய 84வது அத்தியாயம், ரிஷிகள் அனைவரும் கூடுகிறார்கள். கண்ணன் ரிஷிகளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். பதிலுக்கு ரிஷிகள் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். ஒத்தருக்கொத்தர் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணிண்டா அப்படிங்கறதான் கேள்வி. ரிஷிகள் கண்ணனை ஸ்தோத்திரம் புரியறது, துதி பாடுறது புரியறது. ஆனா திரும்ப கண்ணன் போய் ரிஷிகளை ஸ்தோத்திரம் பண்ணுவார்னா, முதல்ல கண்ணன் தான் துதி பாடினார், ஓஹோன்னு கொண்டாடினார். ரிஷிகளுக்கு இருக்கிற பெருமை, பக்தர்கள் பாகவதர்களுக்கு இருக்கிற வைபவம் யாருக்குண்டு என்று கண்ணன் பேசியிருக்கார். அதையும் முதல்ல பார்ப்போம். இதை கேட்டுட்டு ரிஷிகளுக்கு ஒண்ணுமே புரியல. நாம தானே அவனை வணங்கி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், ஏது கண்ணன் நம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சா உண்மை புரிஞ்சு போச்சு. அந்த உண்மையை சொல்லி திரும்ப துதி பாடுகிறார்கள். ரொம்ப அழகான விஷயம். 84வது அத்தியாயம். ஸ்ருத்வா பிருதா சுபலபுத்ரியத யாஜ்ஞசேனி மாதவ்யத க்ஷிதிபத்ன்ய உதஸ்வகோப்யஹ கிருஷ்ணே அகிலாத்மனி ஹரோ பிரணயானுபந்தம் சர்வா விசஸ்மியு. அத்தனை பேருக்கு ஆச்சரியமா, அதாவது 8 பத்னிகளோட திரௌபதி கேட்க எப்படி எல்லாம் கண்ணனோட கல்யாணம் பண்ணோன்னு சொன்னார்களோ இல்லையோ, அதை கேட்டு இருந்து சுத்தி இருந்தவா பிருதா குந்தே தேவி, எல்லாருக்கும் தெரிஞ்சவள். சுபலபுத்ரி காந்தாரி, யாஜ்ஞசேனி திரௌபதி,
மாதவி அவதான் சுபத்ரா, கண்ணனுக்கு சகோதரி. க்ஷிதி பத்னிய அங்க கூடியிருக்கக்கூடிய மத்த பேர் க்ஷிதிப பத்னிய உத சகோப்யா, கூடியிருந்த கோபிகா ஸ்திரீகள் எல்லாருக்கும் கண்ணனை பத்தி கேள்விப்பட்டு மயிர்கூச்செறிந்து போய் நான் தழுதழுத்து உடல் தளர்ந்து உள்ள முருகி நெக்குருகி போய் நின்று கொண்டு ஒத்தருக்கொத்தர் தங்கள் அனுபவத்தை சொல்லிக்கிறதை கேட்டு இருந்தார்கள். ஞானம்ங்கிறது முதல் படி, அதுக்கு அப்புறம்தான் பிரேமம் பக்தி. அந்த பக்தி முச்சித்தான் கைங்கேட்டத்துக்கு வருகிறோம். ஆரெல்லாம் கூடினார்கள்? துவைபாயனஹ, நாரதஸ்ச, ச்யவனஹ, தேவலஹ, அசிதஹ, விஸ்வாமித்ரஹ, சதானந்தஹ, பரத்வாஜஹ, அத கௌதமஹ, ராமஹ, சசிஷ்யோ பகவான், வசிஷ்டஹ, காலவோ பிருகுஹு, புலஸ்த்யஹ, கஷ்யபஹ, அத்ரிஸ்ச, மார்க்கண்டேயஹ, ப்ருஹஸ்பதிஹி, திதஸ்திரிதஸ்சைர்கதஸ்ச, பிரம்மபுத்ராஸ்ததாங்கிராஹ, அகஸ்த்யஹ, யாஜ்ஞவல்க்யஸ்ச, வாமதேவாதயோ பரே தான் திருஷ்ட்வா சஹசோத்தாய பிராகாசீனா நிருபாதயः பாண்டவாக கிருஷ்ணராமோச்ச பிரணேமுகு விஸ்வவந்திதான். இத்தனை ரிஷிகள் அந்த இடத்திலே ஒன்று கூடி வந்தவுடன் உட்கார்ந்திருக்கிற அரசர்கள்லாம் எழுந்துட்டா. எழுந்து கீழே விழுந்து நமஸ்கரித்தாளாம். அகோபாகியம் அகோபாகியம், ஒரு ரிஷிய ஒரு நாள் சேவிக்கிறதுக்கே எத்தனை வருஷ பாக்கியம் வேணுமோ, இத்தனை ரிஷிகளை ஓரிடத்துல சேவிக்கும் பேரு பெற்றோமே, அது ஒரு பக்கம் ஆச்சரியம். இன்னொரு பக்கம் வியப்பு, இவா இத்தனை பேரும் கிருஷ்ண கதையை கேட்கறதுக்கு தானே வந்திருக்கார்கள். அப்ப அந்த கதையுள்ள கிருஷ்ணனுக்கு எத்தனை பெருமை இருக்கணும். இவாளுக்கு உள்ளூர ஒரு குறுகுறுப்பு, அந்த கண்ணன் நமக்கு உறவு, அவன் நம்மோட இத்தனை நாள் வளர்ந்திருக்கான், ஆனா அவன் பெருமையை நாம தெரிஞ்சுக்கல. இத்தனை ரிஷிகள் வந்ததை வச்சு ஓ நம்ம கண்ணனுக்கு இவ்வளவு பெருமை பொருக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ. வந்திருந்த ரிஷிகளை வணங்கி கண்ணன் முதலில் துதி பாடுகிறான். அஹோ வயம் ஜன்மபுருத்தோ லப்தம் கார்ஸ்னேன தத்பலம் தேவானாமபி துஷ்பிராபம் எது யோகேஸ்வர தரிசனம். தேவர்களுக்கு கூட இத்தனை ரிஷிகளை ஒன்றாக வணங்கும் வாய்ப்பு கிட்டாது, எனக்கு அது கிடைத்திருக்கிறது. நக்கியம்மையானி தீர்த்தானி ந தேவாஹா மிருச்சிலாமயாக தே புனந்திருகாலேன தர்சனாதேவ சாதவா. நான் ஒண்ணு சொல்றேன், இங்க கூடியவர்கள்லாம் நன்னா கேட்டுங்க. தீர்த்த யாத்திரை பண்றோம், புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போறோம், அந்த கஷேத்திரங்கள் தான் முக்கியம், அந்த நதியில நீராடுவதுதான் முக்கியம் என்று நினைத்து யார் ஒருத்தன் பக்தனை வணங்காமல் விட்டு விடுகிறானோ அவனுக்கு அந்த புண்ணிய நதியால் எந்த பலமும் கிடையாது. அப்போ புண்ணிய தீர்த்தங்களாலும் லாபம் இல்லை, புண்ணிய கஷேத்திரங்களாலும் லாபம் இல்லை, பெருமானை சிலாரூபத்தில் இருக்கிறவர் தரிசித்ததினாலும் லாபம் இல்லை. இது இத்தனைய காட்டிலும் எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? அவருடைய பக்தர்கள், ரிஷிகள், யோகிகள், அவர்களையே தெய்வமாக நினைக்க வேண்டும். அப்ப புண்ணிய தீர்த்தம்ங்கிறது எது? நமக்கு தெரிஞ்சு பாரத தேசத்துல எத்தனையோ தீர்த்தம். முதல்ல நிம்னகானாம் யதா கங்கான்னு சொல்லுவார்கள். கங்கைக்கு தனிச்சிறப்பு. எங்கு போனாலும் திரும்பி பார்த்தா கங்கை ஹோங்கிற பேர் இறைச்சலோட அனைத்தையும் புனிதமாக்கி கொண்டு ஓடும் கங்கை. கங்கை எவ்வளவு தெளிவாகவும் வெளுத்த நீராகவும் இருக்கிறாளோ நேர் எதிர் காலிந்தி காந்திஹாரின்னு வேதாந்த தேசிகன் தெரிவித்தா போலே காளிந்தி நதி, யமுனா கருப்பு நதி, கண்ணனும் கருப்பு அவளும் கருப்பு. இவர்கள் 20வது யமுனையோ கங்கையோ மேலே ஓடுகிறார்கள், சரஸ்வதி நதி அந்தர்வாகினியாக உள்ளே ஓடுகிறார். ஆனா எங்கோ வியாச குகைக்கு பக்கத்திலே நரநாராயண மலையில் மேல மானாவுக்கு போய் பதரிகாசிரமத்துக்கு மேல போய் சேவித்தா அந்த இடத்தில் சரஸ்வதி தேவி கண்ணுக்கு தட்டுப்படுகிறார். அதுக்கப்புறம் தான் அவ உள்ள போயிட்டா. அப்ப கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான நதிகள். இன்னும் கீழே இறங்கி வரும், சரையூ நதிக்கரையில் தானே ராமன் பிறந்தது. அயோத்தி பட்டணத்துக்கே பெருமை சேர்க்கும் இருபால் மருங்கிலும் ஓடக்கூடிய சரையூ நதி பிரம்மாவனுடைய மானச சரோவரம், அதிலிருந்து புறப்பட்டவள் தான் சரையூ. சரையோ சேவிச்சுக்கிறோம், ராமனாலே பெருமை, ராமனுக்கு பெருமை. தள்ளி போனால் முக்திநாத கஷேத்திரம், அங்கிருந்து பெருகி ஓடி வரக்கூடிய தாமோதர குண்டத்திலேருந்து வரும் கண்டகி நதி, காலா கண்டகி நதி, அதே போல ஸ்வேதம் வெள்ள கண்டகி, கருப்பு கண்டகி, அல்லதான் முக்திநாத்திலிருந்து ஓடி வருகிற சிலாரூபத்தில் இருக்கக்கூடிய சாலக்கிராம மூர்த்திகளை சேவிச்சுக்கிறோம். கண்டகி நதிக்கே ஏற்றம். கோமதி நதி துவாரகைக்கு போனோம்னால் மேற்கு நோக்கி ஓடி மேற்கு கடலிலே கலக்கிறாள் கோமதி தேவி, அவளையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். அதே போல் கிஷ்கிந்தா கர்நாடகத்துக்கு வந்தா துங்கபத்ரா, துங்க மிக உயர்ந்த, பத்ரா அனைவருக்கும் காப்பாக இருக்கும் துங்கபத்ரா நதி, அவளை தரிசித்துக் கொள்ளுகிறோம். எல்லா வானர படைக்கும் இதுதான் ஆஸ்தானம். சுக்ரீவன் இருந்தது இங்கே, ராமனுக்கு சுக்ரீவனுக்கு நற்பேற்பட்டது இங்கே,
துங்கபத்ரையை சேவிச்சுக்கிறோம். அதே ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரத்தையும் ஆந்திரத்தையும் இணைத்து ஓடக்கூடியது. ராமனாலேயே பெயர் பெற்றது கோதாவரி நதி. வந்தே கோதாவரியும் நதியும் சீதையே வணங்கிய நதி. அதே ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணா கருப்பா கண்ணனை போலவே ஓடிக்கொண்டிருக்கும் கிருஷ்ணா நதி. தமிழகத்துக்குள்ள வந்துட்டோம்னால் குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிச பின்பு காட்டி தென்திசை இலங்கு நோக்கி அரங்கநாதன் சயனித்துக் கொண்டிருக்கும் பாயு நீர் அரங்கம். வடதிசை காவேரி, தென்திருக்காவேரி, காவேரிக்கேற்றம். அரங்கனுக்கு இவ்வளவு வைபவம் என்னால் அரங்கனை அரங்கனாக ஆக்கிய சுவாமி நம்மாழ்வார். அவர் அவதார ஸ்தலம் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி. தாமிரபரணி நதியினாலேயே ஏற்றம். தாமிரபரணி நதி ஏற்ற கிருதமாலாபயஸ்வினி என்று சுகாச்சாரியரே தெரிவிக்கிறார். இப்படி எத்தனை புண்ணிய நதிகள்! இந்த நதிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த நதிகள் எத்தனை புனிதத்தன்மையை கொடுக்குமோ இது இத்தனையும் பக்தர்கள், பாகவதர்கள், ரிஷிகள் கொடுப்பார்கள். நல்ல பக்தர்களிடத்தில், இறை அடியவர்களிடத்தே அத்தனைக்கத்தனை மதிப்போடு பகவானிடத்திலும் புண்ணிய நதியிலும் எத்தனை மதிப்பு மரியாதை வச்சிருப்போமோ அந்த அளவுக்கு அவர்களை வணங்க வேண்டும் என்று பகவானே கூறுகிறார். நாக்னிஹி ந சூர்யஹ ந ச தந்திரதாரகாஹ ந பூஹு ஜலம் கம் சசனோத வாங்மனஹ உபாசிதா பேதகிருதோ ஹரந்த்யகம் விபஸ்சிதோ கிரந்தி முகூர்த்த சேவையா. அக்னியோ சூரியனோ தண்ணீரோ நெருப்போ ஆகாசமோ இதை எதை துதிப்பனாலும் ஒண்ணுமில்லை. ஆனா பக்தர்களை துதித்தால் ஒரு முகூர்த்தம் அவர்களுக்கு நாம கைங்கரியம் பண்ணோம்னா பகவானுக்கு பல்லாண்டுகள் கிடைத்த கைங்கரியத்தினுடைய பயன் கிட்டிவிடுமா. எஸ் ஆத்ம புத்தி குணபேத்ருதாதுகே ஸ்வதீஹி கலத்ராதிஷு பௌம இத்யதீஹி யத்தீர்த்த புத்திஹி சலிலே ந கர்கிசித் ஜனேஷ்வபிக்ஞேஷு ச ஏவ கோகரஹ. ஒருத்தன் என்னையும் அதாவது பகவானையும் புண்ணிய நதிகளையும் மட்டும் வசத்தியா நினைச்சுட்டு யார் ரிஷிகளை அவமரியாதைப்படுத்துறானோ அவன் கோபுரத்தில் வைக்கப்பட்டிருக்கும் கழுதை பொம்மையை போலே. அவன் உயர்ந்த இடத்துல வேணா இருக்கலாம், ரிஷின்னு பேர் வச்சிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா இன்னொரு பக்தனிடத்துல அபிமானம் இல்லாத படுத்தினால் அவன் வெறும் பொம்மையை போலத்தான் பிரயோஜனம் இல்லை. இப்படி ரிஷிகளை கண்ணன் கொண்டாடினாரா? ரிஷிகளுக்கு ஒன்னும் புரியல, பேசாம இருந்துட்டா. ஏது கண்ணன் நம்மள இப்படி கொண்டாடுறாரே என்று நினைத்து நிஷம் நேத்தம் பகவதா கிருஷ்ணஸ்ய அகுண்ட மேதசா வச்சோ துரன்வயம் விப்ராஹ தூஷ்டி மாசன் பிரமத்தியா. மயங்கி போய் கண்ணன் ஏனோ நம்மள சொல்றார். அவர் வந்து இறங்கி கண்ணனா இருக்கிறதே ஒரு வேஷம் தானே, இல்லைன்னா வைகுந்தத்தில் இருக்கும் எம்பெருமான் இப்படி எல்லாம் வேஷம் போட்டு போறாரா? அதே போலத்தான் நம்மளை பத்தி பேசுறதும். இப்படி பேசி உலகத்தாருக்கு பாகவத பிரபாவத்தை உணர்த்துகிறார் போலும் என்ன ரிஷிகள் தெரிஞ்சிருந்து மறுபடி இவன ஸ்தோத்திரம் பண்றார். என் மாயையா தத்துவ விதுத்தமாவயம் விமோகிதா விஸ்வசிஜாம் அதீஸ்வராக யதீசிதவ்யாயதி கூட ஈகையா அஹோ விசித்திரம் பகவத் விசேஷ்டிதம். உன்னுடைய சேஷ்டித்தத்தை என்னான்னு சொல்லுவோம். வைகுந்தத்தில் இருக்கும் உலகத்துக்கு நாதனான நீர் போய் ஒன்றுமறியாத சிறு பிள்ளை போல மறைச்சின்று பிறந்திருக்கிறீரே, அப்படித்தான் நீர் இப்ப எங்களை பண்ற ஸ்தோத்திரமும் நாங்க புரிஞ்சுட்டோம். பிரம்மதே ஹிருதயம் சுக்லம் தபஸ்வாத்தியாய சம்யமைஹி யத்ரோபலப்தம் சது வியக்தம் அவ்யக்தஞ்ச ததப்பரம். நீர் ஏன் எங்களை இவ்வளவு கொண்டாடுறீர்னு தெரிஞ்சுட்டோம். நீரே வேத ஸ்வரூபி, வேதத்தையே வடிவமாக கொண்டவர். நாங்களெல்லாம் வேதம் கற்றவர்கள் அல்லவா? ஆகையால் தான் நீர் நம்மை கொண்டாடுகிறீர். உன் திருவடிகளை எவனொருத்தன் நமஸ்கரிக்கிறானோ, உன் திருநாமங்களை சொல்லுகிறானோ அவன வேதங்களே கொண்டாடுகின்றன. அதனால் தான் நீரும் கொண்டாடினீர் போடும் என்று சொல்லி அவனிடத்திலேந்து விடை பெற்றுக் கொண்டு புறப்படுறார்கள். இத்யனுஜ்ஞாப்யதாசார்கம் திருதராஷ்டிரம் யுதிஷ்டிரம் ராஜர்ஷே ஸ்வாசிரமான் கந்தும் முனையோ ததிரே மனஹ. ராஜரிஷியே நாங்கள் புறப்பட்டு போயிட்டு வரோம்னு யுதிஷ்டிரிடத்துல சொல்லுண்டா வசுதேவரிடத்துல விடை பெற்று கிளம்புறார். வசுதேவர் அவர் திருவடியில விழுந்து பிரார்த்திக்கிறார், எனக்கு ஒரு பெரிய யஜ்யம் பண்ணி கொடுத்துட்டு போனோம். நேரடியா அதை கேட்டுடல. வசுதேவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நமஹா வஹா சர்வதேவேப்ய ரிஷயா ஸ்ரோதுமர்ஹத கர்மணா கர்ம நிர்ஹாரஹ யதாஸ்யான் நஸ்த் அச்சுதம் யதாஸ்யான் நஸ்தத் உச்யதாம். எங்களுக்கு எங்கள் சேர்த்து வச்சிருக்கிற கர்மங்கள் எப்படி எப்படி தொலையுமோ அதற்கு நீர் வழி சொல்லி கொடுக்க வேண்டும். கர்மங்களை நிறைய சேர்த்துட்டோம், பாவங்கள் தீவினைகள் இதெல்லாத்தையும் தொலைச்சாக வேண்டிருக்கு. எப்படி தொலைக்கணுங்கிறதுக்கு வழி சொல்லிட்டு புறப்பு போங்கோ என்று வசுதேவர் கேட்கிறார். அவ ஏதோ உயர்ந்த வழி சொல்ல போறா, என்ன வழின்னு காத்திருந்து கேட்போம்.